ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் 6 வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து 2 பேரும் முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. டைவர்ஸும் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே டாக்டராக வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரே ஹாஸ்பிட்டலில். 2 பேரும் மாறி மாறி நீ போ நீ வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருப்பான். என்ன ஏன் காப்பாற்றுனீங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஹீரோயின்ட்ட காட்டி மிரட்டிகிட்டு இருப்பான். ஆனால் வந்து அதுக்குள்ளேயும் ஹீரோ வந்து வாண்டடாக வந்து விழுந்துருவான். அதனால் ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோயினை விட்டதுனால ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்து அவனுக்கு வச்சு விட்ருவான். அதில் ஹீரோவும் சேர்ந்து மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹீரோயின் தான் வந்து சிபிஆர்லாம் பண்ணி காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ வந்து ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்னோன்னா, என்னது அப்படின்னா அவள் தானே உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிடுறான், டைம் ஆகிட்டு நீங்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் என்னை காப்பாற்றினாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவுக்கு லைட்டாக வந்து ஞாபகம் வர்ற மாரி இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் லைட்டாக வந்து எட்டி பார்க்காங்க, ஹீரோ என்னச்சிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து பெட்ஷீட்டை மூடி படுத்துட்டு இருப்பான். அதனால ஹீரோயினும் அமைதியாக போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வர்றாங்க. ஹீரோ வந்து எஞ்சி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒன்று, நீ தான் என்னை கொல்ல பார்த்தியேம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் ஆரம்பிக்கான். நான் வந்து உன்னை கொல்லலாம் பார்க்கல, உன்னை காப்பாற்ற தான் பார்த்தேன். இல்லைனா வந்து அவன் உன்னை சுற்றுப்பான், நீ வந்து செத்துருப்ப. நான் வந்து அதனால தான் ஷாக் மிஷினை வச்சு உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நீ இவ்வளோ கொண்டா கூட்டி வச்சே நீ வந்து கொல்ல பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நல்லா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். உடனடியாக ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. உன்னோட வாய்க்கொழுப்புக்கு இதுவும் தேவை, இன்னமும் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது வந்து ராம் வந்த உடனே ஹீரோயின் கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னோடனே, எனக்கு இல்லை உண்மையிலே அவளை ரொம்பவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும். உடனே வந்து ராம் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். உனக்கு வந்து ரொம்பவே சீரியஸாக இருந்துச்சு, நாங்கள் எல்லோரும் என்ன செய்யன்னு சொல்லி பதட்டப்பட்டு இருக்கும்போது அவள் தான் வந்து அவளோட வாய் வச்சு உனக்கு சிபிஆர் பண்ண அப்படின்னோடனே ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அதையே வந்து துப்பிடுறான். உண்மையிலே வந்து அவள் எனக்கு வாயோட வச்சு சிபிஆர் பண்ணாலோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னா, ஆமாம் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொல்லி ராம் வேற பீட்டை போடுறான். அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற சொல்லிடுறான். ஹீரோ அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு பார்க்க வந்திருக்காங்க. என்னாச்சுப்பா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, சும்மா சின்ன காயந்தான் பட்டிருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். என்னதான் இருந்தாலும் அம்மாவாச்சே, என்னாச்சுப்பா உனக்கு முடியாமல் போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டோன்னு, இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நின்றுலாம் காமிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொன்னதை நினச்சி ரொம்பவே கோவத்தோடையே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் டாக்டர் ஹூ கிட்ட வந்து டாக்டர் ஆலிஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் டீட்டெயில் பற்றிலாம் சொல்லிவிட்டு, இது உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தானே அப்படின்னோடனே டாக்டர் ஹூக்கும் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போனா வந்து நம்ம 2 பேரும் சாப்பிட போவோன்னே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களும். இந்த சைடு ஹீரோயின் வந்து தூங்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபுல்லாகவே ஹீரோ சொன்ன வேர்ட்ஸும் ஹீரோ மூஞ்சி தான் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் அம்மா வந்து ஏதோ ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வேறு சத்தத்தை வந்து போட்டுட்ருக்கு. உடனே வந்து ஹீரோயின் கோவம் வந்துடுது, இம்மா தயவு செய்து அமுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பிங்கி வந்து ஒரு ஆளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. அந்த ஆள் சொல்கிறார், நீங்கள் உங்களை பார்க்கையில் வந்து டாக்டர் மாரி இல்லை, மாடல் மாரி இருக்குது, எனக்கு வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்ன உடனே பிங்கி ஈஸியாக சொல்லிடுறேன், எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. ஹீரோயினே சாக்கையாமா உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை எல்லோரும் வந்து இந்த மாதிரி கேட்கையில் வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தீங்களா பிங்கியோட ஐடியாவை. அதுக்கப்புறம் பிங்கி கேட்காம, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் யாராவது கேட்டிருக்காங்களா, கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னோடனே, யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிற ஹீரோயினும் பாவமா. ஹீரோ வந்து குணமாயிட்டா திரும்பியும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ வந்து அந்த ஜப்பியாக ஒரு பையன் இருக்காமல, அவன் வந்து ஹீரோ அம்மா வந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் 2 கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து 1 எனக்கு 1 உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கொடுத்த உடனே, அதெல்லாம் கிடையாது 2 எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிங்கிட்டு போகிறான். ஏன்ப்பா இப்படி செய்கிறான், நான் அவனோட ஹெல்த்துக்கு வந்து இது கெடுதலாக அமைஞ்சிருன்னு சொல்லி தரேன், நான் ஒன்று எடுத்தேன் அப்படின்ன ஒன்று ராம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு உன் ஹெல்த்தை பார்ப்பா, அதுக்கடுத்து அவன் ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து நைட்லாம் தூங்காதனால லைட்டாக வந்து கண்ணை சேர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொண்டு வந்த ஸ்நாக்ஸில் வந்து சாரின்னு சொல்லி எழுதி வச்சு ஹீரோயின் தான் கொடுக்கலான்னு நினச்சிருக்கான். ஏன்னா ஹீரோயினை திட்டி விட்டாம்ல அதனால. அதுக்கப்புறம் ஹீரோயின் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்கையில் வந்து ஹீரோயினோட என்னாச்சு அப்படின்ன உடனே, என்னாச்சு நீ வந்து நைட்டு தூங்கலையா என்ன, அதான் இப்போ தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கரெக்டாக கேட்டுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா,
நான் தூங்குனா உனக்கு என்ன, நான் தூங்கலைன்னா உனக்கு என்ன, வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டோன்னே ஹீரோ கோவம் வந்துடுது. வந்து கையில் உள்ள அந்த ஸ்நாக்ஸை வந்து குப்பைத்தொட்டியில் போட்டு ஹீரோயின்ட்ட பேச வர்றான். ஆமாம், நீ வந்து நார்மலாகவே நல்லாவே பேச மாட்டியோ, ஒரே திட்டி திட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வந்து பேச வந்துடுறான். உடனே ஹீரோயின் சொல்ல, நேற்றுக்கு நீ திட்டினது மட்டும் கரெக்டா, எல்லாம் ஃபஸ்ட்டு நீ என்ன சரிയോ அதை தான் நானும் செய்வேன். நீ வந்து ஒரே திட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து உன்ட்ட அன்பாக பேச நினச்சிட்டு இருக்கியோ, நானும் இப்படி தான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து மாறி மாறி திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சைடு பார்க்க ராம் வந்துடுறான். உடனே வந்து என்னாச்சு அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நான் வந்து நாயை திட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, என்னது நாயா, இங்கே தான் நாயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாய் இருக்குது உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன, அதுதான் நின்று தலையை சுரிஞ்சிட்டு இருக்குல்ல அப்படின்ன ஒன்று ராம வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்காம பாவம். அதுக்குள்ளேயும் ஒரு நர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, ஒரு டாக்டர் தேவைப்படுறாங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறா. உடனே வந்து ராம் சொல்கிறான், ஓ நீ தலையில் பேன் சுரிஞ்சிட்டு இருந்தியோ அப்படின்னோம். டேய் பெசாட்ரு அப்படின்னா, டே அந்த அன்னைக்கு அந்த இருக்கு பேனு அப்படின்னு சொல்லி ஹீரோ இவன் வேற கடுப்பேற்றுறான். ஹீரோ டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லி அவன் வேற கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சபியான பையன் வரான். அவன் பேரை வந்து நம்ம வந்து ஃப்ளூக்குன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூக் வந்து கேட்கான். அவன் வந்து ஹீரோ குப்பைத்தொட்டியில் போட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாரு இங்கே பாரு சாரின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான் அப்படின்னவொன்னே, ஆமாம் நீ வந்து காலையில் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொன்னோம்ல, உனக்கு தான் சாரின்னு எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ராமுன்னு சொன்ன உடனே ஃப்ளூக் சொல்கிறான், அவன் என் கையில் கொடுக்காம என் குப்பைத்தொட்டியில் வந்து நல்ல ஃபுட்டை போட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அசால்ட்டை திங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பேஷண்ட்டை பார்க்க வந்துடுறா. பேஷண்ட்டுக்கு தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கழுத்துலேயும் அடிபட்டிருக்கதை வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. அப்போ பார்த்து அந்த பேஷண்ட் கத்துறதை பார்த்து ஹீரோ ஓடி வந்துடுறா. என்னாச்சு அப்படின்போது ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறா. ஹீரோ வந்து பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொன்ன உடனே டாக்டர் ஹூக்கும் பரவாயில்லையே, நீங்கள் வந்து டாக்டர் பூம் இருக்கார்ல இன்னொருத்தர், இவரோட அசிஸ்டண்ட், அவர் வந்து கண்டுபிடிக்காதே நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே, பரவாயில்லையே, சரி நான் வந்து டாக்டர் பூம்கிட்ட சொல்கிறேன் உங்கள் 2 பேருக்கும் டின்னர் வாங்கி கொடுக்க அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ராம் வேறு ஹீரோவை பார்த்து கலக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை தவிர மற்ற 4 இன்டர்ன்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நெக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னோடனே, பரவாயில்லையே இன்டென்ஸாக இருந்துட்டு இவங்க 2 பேரும் நிறையவே செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஹீரோவை தான் ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிங்கி சொல்கிறா, பரவாயில்ல டாக்டர் ஹூக்கும் வந்து சூப்பரு, ஹீரோவும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று ராம் சொல்கிறான். நானும் ஸ்மார்ட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், என்னையும் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து எல்லோரும் சேர்ந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்டோன்னே, காணோம் தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் சாப்பிட போகிறாங்க. இந்த சரி ஹீரோ வந்து எங்கேயோ கிளம்பியிருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் அம்மா தான் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கேன், எப்போ நான் வந்து உனக்கு மினிஸ்டர் பொண்ணோட வந்து டேட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நீ வந்து பண்ணலாம் மறந்துடு, ஜாலியாக வந்து வாழலாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பெட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து அவள் எல்லாரையும் வந்து அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காளாம், உன்னையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏமா தேவையில்லாமல் என்னையை வந்து வம்பில் இழுத்து விட்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஹீரோவும் பார்க்க அங்கே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் தானே மினிஸ்டர் பொண்ணு அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்கெல்லாம் சாப்பாடு வந்து சாப்பிட போயிருக்காங்கல்ல, அப்போ வந்து ராம் வந்து பிங்கிக்காண்டி நவுண்டு உட்காரான். ஆனால் பிங்கி வந்து ராமுக்கு வேணுக்குனே நோஸ்கட் கொடுத்துட்டு ஹீரோயின் முன்னாடி போய் உட்காந்து நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஃபுல்லாக ஆயில் ஃபுட்டாக எடுத்து நொறுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், ஆமாம் நீ என்ன ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக வச்சுருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் வந்து கலோரிஸை கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவள் வந்து டயட்டில் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா எல்லாத்தையும் வந்து அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்கியே கேட்க, உங்களுக்கு என்னது 33 வயசா அப்படின்னோடனே ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னோடனே, ஆனால் நான் தடவை பார்க்கையில் வந்து நீங்களும் வந்து என்னோடய ஏஜ்னு தான் நினச்சேன், ஆனால் 33ன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் அவங்கள வந்து சிஸ்டர்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்டோன்னே ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ மினிஸ்டர் பொண்ணு மொக்கையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் அதுக்கப்புறம் மற்ற இன்டென்ஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஹூக் வந்து இப்போ வந்து உங்களை அர்ஜெண்ட்டாக கூப்பிட்றாரு, 3 பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, எனது 3 பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படியே வந்து போட்டுட்டு எஞ்சி போயிடுறாங்க. பாவம் ஃப்ரீயாக சாப்பிட கூட முடியாது போல இருக்கு. அதில் வேறு அந்த ஃப்ளூக் சொல்லிகிட்டு இருக்கான், ஐயோ நான் வந்து சுத்தமாக சாப்பிடலையே எனக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ வந்து அந்த மினிஸ்டர் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட ஃபஸ்ட்டு டேட் இது தானே, அதனால் நான் வந்து உனக்கு ஏதாவது வந்து ரிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து செல்ஃபி எடுக்கா.
அப்போ வந்து ராம் வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், உடனடியே நீ வந்து வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போகும்போது அந்த பொண்ணு வந்து எதுவும் பேச விடாமல் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுது. ஹீரோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டில் போயிடுறான். டாக்டர் ஹூக்கு வந்து இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து 3 டீமாக பிரிங்க, 3 கேஸ் இருக்குல்ல அப்படின்ன உடனே அந்த ஃப்ளூக்கும் அந்த கேர்லி ஹேர் பண்ணும் ஒரு டீமு, ஹீரோயின் பிங்கி ராம்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ராம் நல்லா உஷாராகி நானும் பிங்கியும் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ மிச்சம் யார், ஹீரோயினும் ஹீரோவும் தான் இன்னொரு டீமு. ஆமாம் ஹீரோவிங்க அப்படின்னும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவையும் அந்த மினிஸ்டர் பொண்ணையும் வந்து துரத்திக்கிட்டே வந்து நிறைய பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை என்னது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஒரு கார் வந்து இடிக்கிற மாரி வருது. ஹீரோவை பயந்துடுறான். அதுக்கப்புறம் காருக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து இறங்குறான். அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் பொண்ணுகிட்ட என்ன பேபி நீ வந்து என்னையை மறந்துட்டு இவன் கூட போகிற, உனக்கு தான் நான் என்னனாலும் தருவனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் வந்து ஃபேண்ட் பாக்கெட்டில் இருந்து வந்து எதையோ எடுக்க போகும்போது ஹீரோக்கு ரொம்பவே வந்து கவலையாயிருது. ஐயோ அவன் வந்து துப்பாக்கி போய் எடுத்து சுற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பாடி கார்ட்ஸும் வந்து பாக்கெட்லேருந்து எது எடுக்கிற வர மாதிரி ஹீரோ வந்து ரொம்பவே பயந்துடுறான். பார்த்தா எல்லாருமே வந்து சும்மா வந்து கலர் பேப்பர்ஸை எடுத்து இவனுங்க மேலே தூவிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த ஆள் வேலை தான். பார்த்தா இந்த பொண்ணு வந்து மினிஸ்டர் பொண்ணு கிடையாது. மினிஸ்டர் பொண்ணு வந்து நடிக்க இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்கு. இந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட மயங்கி வந்து அவங்க கூடயே போயிடுது. ஹீரோ பாவம் ஏமாந்து நின்றுட்டுருக்கான். இந்த சைடு பொம்மைக்கு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பேஷண்ட்னா 3 பொம்மையை வச்சு 2 பேரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் ஹீரோயின் மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே தான் இருக்க, டாக்டர் ஹூக்கு வந்து உன்னை கூப்பிட்றாரு, நீ வந்து என்னோடய டீமில் தான் இருக்க, நீ வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வரல அப்படின்னா நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுவோம், நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா நீ வந்து ஃபாஸ்ட்டாக வா அப்படின்னு சொன்னால் ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பாவம் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது டாக்டர் ஹூக் வந்து போதும் நீ செஞ்சது, பேஷண்ட் வந்து இறந்து 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வந்து இறந்த பர்சனுக்கு தான் வந்து சர்ஜரி பண்ணிகிட்ருக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் பாவம் ஹீரோயின் வந்து விடாமுயற்சியாக வந்து இன்னும் வந்து அதை வந்து நோண்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு காதில் வந்து ஹீரோ சொன்னது, ஹீரோவோட அம்மா சொன்னது, எல்லாரும் சொன்னது வந்து காதில் கேட்டுகிட்டே இருந்ததுனால ஹீரோயின் வந்து சூப்பராக செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை வந்து தூக்க முடியாமல் தூக்கி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. வேற யார்கிட்ட, டாக்டர் ஹூக்கிட்ட காமிக்க தான். அதுக்குள்ளேயும் ஹீரோ வந்துடுறான். வந்து பார்க்க என்னாச்சு, பாடியை காணமே அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கான். அதை தான் ஹீரோயின் ஆல்ரெடி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்களே. ஒரு வேளையே டாக்டர் ஹூக்கிட்டையும் போயிட்டாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் வந்து தட்டிகிட்டு இருக்கோன்னு நினச்சி தட்டி அப்படி வந்து ஹூக் மேலேயே விழுந்துடுறாங்க. ஹூக்கு தான் வந்து எப்போதும் போல் காப்பாற்றி பிடிச்சி வைக்காரு. இதை ஹீரோ வேற பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கான். அப்போ வந்து டாக்டர் ஹூக் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே கேவலமாக கிளிக்க ஆரம்பிச்சிடாரு. உனக்கு வந்து ஒரு பொறுப்பே கிடையாதா, நீ என்ன வேலை நேரத்தில் இந்த மாதிரி தான் செய்வியா அப்படி இப்படின்னு சொல்லி கிளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் சாரின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ பாருங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறா. உடனே டாக்டர் ஹூக்கும் பார்க்காங்க. ஆனால் வந்து ஹீரோயின் சரியாக செஞ்சுருக்காளா இல்லையான்னு நம்மள்கிட்ட வந்து காமிக்க மாட்டாங்க. இந்த சைட் பிங்கி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதும் மெசேஜை பார்க்கா. அந்த மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நடிச்சிருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு வந்து நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கு. ஹீரோவோட அந்த பொண்ணு சேர்ந்து எடுத்த செல்ஃபியை அதை பார்த்தவொடனே பிங்கி குடிச்சிட்டு இருந்த காஃபியே துப்பிடுறா பாவம். இதுலேருந்து என்ன தெரியுது, பிங்கி தான் வந்து அந்த மினிஸ்டரோட பொண்ணே, அவள் தான் வந்து அந்த பொண்ணை நடிக்க அனுப்பியிருக்கா. இந்த சைடு திரும்பியும் ஹீரோயின் அந்த பொம்மையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் வேணுக்குனே ஹீரோ மேலேயே போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோயின் கேட்காங்க, அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ட் உனக்கு வெளியில் போய் சாப்பிட்ற அளவுக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி டேட்டிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்னது டேட்டிங்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்ட ஆரம்பித்தோடனே என்னது உனக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டேன். எனக்காவது ஜெலஸாவது மண்ணாங்கட்டியாவது, நான் மட்டும் செஞ்சதுனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு, நீயும் வந்துதான் நம்ம ஈஸியாக செஞ்சுருக்கலாம், நம்ம வந்து வின் பண்ணியிருக்கலாம், பாரி இப்போ வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா நீ தான் வந்து எப்படி செடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்னா நீ என்ன சொல்கிற, ஆமாம் நீ தான் டாக்டர் ஹூக்கு மேலே போய் அப்படி விழுந்தல அப்படின்னா உடனே அதை பார்த்து உனக்கு என்ன பொறாமையாக இருக்குன்னு சொல்லி மாறி 2 பேரும் பொறாமையில் வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் திட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நீயே இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை தூக்கி ஹீரோயின்ட்ட கொடுத்தோன்னே ஹீரோயின் வேணுக்குனே பொம்மையை வச்சு ஹீரோவை அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா வந்து ஹீரோக்கு வந்து புது வீடு இந்த சைடு வாங்கி கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஏன்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே நீ வந்து டெய்லியுமே வந்து ரொம்பவே சீக்கிரமாக எழுந்துச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் வந்து நான் உனக்கு இது வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோவும் ரொம்பவே நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் டேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் கேட்டோன்னே ஏம்மா அவள் வந்து வேற ஒரு புத்தியாக வந்து நடிக்க அனுப்பி வச்சிருக்கா, சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஏமா தேவையில்லாமல் என்னையை போய் இதில் மாட்டி விடுறீங்க அப்படின்னு அப்படியா செஞ்சாவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.
ஹீரோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து மினிஸ்டர் பொண்ணு வந்து சும்மா ஃபேக்காக வேறு யாரையும் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா மினிஸ்டரோட பொண்ணும் டாக்டர் தான் அப்படின்னு. எனக்கு டாக்டரா பரவாயில்லையே, என் பையனும் டாக்டர் அவளும் டாக்டர், ரொம்பவே பர்ஃபெக்டான கப்பல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க பாவம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அலைஸ் வந்து டாக்டர் ஹூக்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்னை வந்து வெளியில் சாப்பிட கூப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அதேமாரி வந்து சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காரு ஹூக்கும். 2 பேருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆலிஸும் ஹூக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தெரியும் போல இருக்க. உடனே ஆலிஸ் தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ வந்து ரொம்பவே வந்து ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து இவ்வளோ பெரிய டாக்டர் ஆயிருக்க, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ பட்ட கஷ்டம்தான் அப்படின்ன உடனே டாக்டர் ஹூக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து இன்டென்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ராம் மட்டும் ஒர்க் பண்ணாமல் பிங்கியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ என்னடா இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னா, போடா நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும். அப்போ பார்த்து வழக்கம் போல் ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் ஹூக்கு வந்து கூப்பிட்றாங்க பண்ண அப்படின்னோடனே நானா நீனா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி அடித்து 2 பேருமே போகிறாங்க. உடனே வந்து நீங்கள் 2 பேரும் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக் கேட்டவுடனே நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னா சரி நீங்கள் 2 பேருமே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காரு. இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வயசு 70 ஆகுது, இவருக்கு வந்து கேன்சர் இருக்குது, 4th ஸ்டேஜில் இருக்குது, ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார், இவருக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து ஆக்சிஜனை வந்து இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இன்னொரு பேஷண்ட் ரொம்பவே சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்ட உடனே டாக்டர் ஹூக் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பேஷண்ட்டை விட்டுட்டு போயிடுறாரு. சரி இந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ஐசியூக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோவே மாற்ற போகும்போது ஹீரோயின் இல்லை வேண்டாம் நம்ம வந்து ஒரு மேல் அசிஸ்டண்ட்டை நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் கால் பண்ணி கேட்க. ஆனால் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் ஹீரோவே வந்து நம்மளே தள்ளி கொண்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வேண்டாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கேட்கவே மாட்டேங்க. அதுக்குள்ளேயே அந்த தாத்தா வந்து ரொம்பவே இரும ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்து ஹீரோ வேறு வழி இல்லை நம்மளே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த தாத்தாவோட சேர்ந்து இவங்க 2 பேரும் லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் வந்து லிஃப்ட்டில் போகும்போது வந்து லிஃப்ட் வேறு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. என்ன செய்யன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஃபோன் மட்டும் தான் இருக்குது, ஹீரோ ஃபோனை வேறு எடுத்துகிட்டு வரல. உடனே வந்து டாக்டர் ஹூக்கு தான் கால் பண்ணி என்ன செய்யன்னு கேட்கும்போது அவர் இந்த மாதிரி கழுத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஐயோ என்ன செய்ய, நீ தான் வெட்டணும் நான் தான் வெட்டணும்னு சொல்லி 2 பேரும் மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வந்து கட் பண்ணுற மாரி போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.